யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு இறைவன் யாரை கைவிட மாட்டார் என்ற தலைப்பு தாங்க. இந்த தலைப்பை பார்த்தாலே அனுபவம் இல்லாமல் பேச முடியாது. அடுத்தது ஆஸ்ட்ரோ அறிவு இல்லாமல் பேச முடியாது. இந்த தலைப்போட முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கோவிலுக்கு போகிறோம், வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். கோவிலில் இப்போல்லாம் ஒரு பிரபலமான ஒரு கோவிலுங்களாம் பார்த்தீங்கன்னா 2 4 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் இப்படிலாம் காத்திருந்து நம்ம இறைவனை தரிசிக்கிறோம் இல்லையா? அது என்ன காரணம்? அதுக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்குலாம் கிடையாது. இப்போ ரொம்ப நம்மளை ஜெயிலில் போட்டு அடைச்சி அந்த ஜெயிலில் தப்பிச்சு போகிற மாதிரி தான் இறைவனை பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ காலகட்டம். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா, மெயின் காரணமே பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மனுஷனாங்க பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே கோவிலுக்கு போய் தான் ஆகணும், இல்லை வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு மெயினான அதாவது ஒரு தூய்மை, மன தூய்மைக்காக அது. ஆனால் மெயினாக நம்மளோட பாவ புண்ணியம் போகணும் அப்படின்னா மெயின் காரணம் நம்ம தாய் தகப்பந்தாங்க. நீங்கள் 1000 கோவில் போனாலும் சரி, இல்லை 10,000 கோவில் போனாலும் சரி, ஆனால் தாய் தகப்பனை மட்டும் நீங்கள் கண்டுக்கலைன்னா, அதாவது அவங்கள நீங்கள் பராமரிக்கலைன்னா, கண்டிப்பாக நீங்கள் எந்த கோவில் இல்லை, பல்லாயிரக்கணக்கான கோவிலுக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு துளி அணு அளவு கூட உங்களுக்கு எந்த நன்மையும் பயக்காது. அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் நிறைய பேர் அனுபவப்பட்டவங்க, நீங்கள் நீங்களே உங்களோட அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். ஏன்னா என்னோடய ஏஜுக்கு நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். சில விஷயங்களை நானும் அது கண்கூட நானும் அனுபவிச்சிருக்கேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதேமாதிரி ஆஸ்ட்ரோலையும் நம்ம ஜோதிடத்துலேயும் அந்த ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லாமல் பெரிய பெரிய மகான்களும் தத்துவ ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது தாய் தகப்பன் இருக்குன்னா நீங்கள் எங்கேருந்து நம்ம உருவானோம், ஒரு உயிர், ஒரு பூமின்னு இருக்குன்னா அதுக்கு உயிர் உருவாகிறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, அதாவது புல், பூண்டு, புழு எல்லாமே உற்பத்தி ஆகிற மெயின் காரணம் சூரியன். சூரியன் தான் மகா பித்ரு தேவதைக்கு முதல் அதி தேவதை சொல்லுவாங்க. அப்போ சூரியன் மூல காரணம் என்னும்போது, அதே தான் நம்ம தாய் தகப்பன் இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது. அப்போ தாய் தகப்பன் தான் நமக்கு உயிர் கொடுத்தவங்கன்னா, முதல் தெய்வம் நம்ம பாட புத்தகங்களே படிச்சிருப்போம். தாய் முதல் தெய்வம், தந்தையை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு தான் இருக்கும் கோசம். ஆனால் தந்தையை முதல் தெய்வமாக இருக்காது. இருந்தாலும் தாய் தகப்பன் அம்மையப்பன்ற மாதிரி 2 பேரும் தான் நமக்கு தெய்வமாக நம்ம மதிக்கணும். இது நமக்கு இன்னொரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அவங்க நல்லது செஞ்சால் மட்டும்தான் அவங்கள பார்ப்போம், சொத்து பிரித்து கொடுத்தா தான் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட கொள்கை இருக்குது. அது இல்லாமல் ஒரு 2 பிள்ளைங்க, ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, ஒரு மாதம் நீ வச்சுக்கோ, ஒரு மாதம் நீங்கள் வச்சுக்கோ, இது மாதிரி ஒரு ஏலம் போடுற ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது. இதையும் நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். எந்த பிள்ளை ஒரு தாய் தகப்பன் வச்சுக்கலாம், அவங்களோட ஃபேமிலி நல்லாவே இருக்குது. யார் யார் உதாசீனப்படுத்தாங்களோ அவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற நானும் பார்த்துருக்கேன். நீங்கள் நிறைய பேர் நீங்கள் ஆலோசித்து பார்த்தாலே தெரியும். மெயினாக ஒரு உங்களோட தாய் தந்தையை மனம் கோலாமல் அவங்களோட வயதான காலத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் உங்கள் கூடவே வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். கடவுளோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம வேண்டுதல் கொடுக்கணும்னா கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அந்த கடவுள் அனுகிரகம் கொடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம தாய் தகப்பன் நம்ம நல்ல முறையில் வச்சுருந்தா மட்டும்தான். எங்கேயோ ஓமில் விடுறது, இல்லை தனியாக அவங்க தவிக்க விட்டு பண்ணுறது, இதெல்லாம் தயவு செஞ்சு யாருமே பண்ணிடாதீங்க. ஏன்னா அதேமாரி உங்களோட உயிர், நீங்கள் எவ்வளோ காலம் உங்களோட தாய் தகப்பனை நீண்ட காலமாக நீங்கள் அவங்கள பாதுகாக்கிறீங்களோ, அது ரொம்ப வயோதிகமான நாள் சரி, எவ்வளோ நாள் பாதுகாக்கிறீங்களோ அவ்வளோ நாள் உங்களோட ஏஜ் உங்களுக்கும் அதேமாரி கூடும், உங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த ஏஜ் கூடும், வயசும் அதேமாரி கூடும். எக்காரணம் அவங்க சீக்கிரமாக அவங்க முடியாமல் கிடக்குறாங்க, சீக்கிரமாக இறக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உணவு அளிக்காமல் கொல்லாமல் அவங்க இறந்துட்டாங்கன்னா, அதே மாதிரி நம்மளோட ஜென்ரேஷன் நமக்கு பாதிக்கும், ஆயில் குறைச்சிரும். அதனால் மெயினாக இது பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்காலத்தை கொண்டு உங்களோட தாய் தகப்பன்னு அவங்கள இறக்கும் மாதிரி உணவு கரெக்டாக கொடுத்து அவங்க நல்லபடியாக அவங்க போகிறதுக்கு நம்ம வழி பண்ணி கொடுக்கணும். முன்கூட்டி அவங்கள ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, ஒரு தாய் தகப்பு மேலே ஒரு விரல் பட்டாலும் 7 குலம் தாங்கம்மா. 7 குலம்னா என்னங்க, 7 தலைமுறை. உங்களுக்கு அடுத்தது 7 உங்கள் பிள்ளை, உங்கள் பேரன்,
கொள்ளுப்பேரை இந்த மாதிரி 7 தலைமுறைக்கு உங்களை கொண்டு செல்லும். அந்த 7 தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அதேமாரி பிள்ளைங்க வந்து அப்பா கிட்ட உதவாங்கிற மாதிரி வரும், அம்மா கிட்ட உதவாங்கிற மாதிரி வரும். அதுமாரி மாற்றி மாற்றி அந்த ஜென்ரேஷன் போயிட்டே இருக்கும். அதால் வந்து ஒரு ஜென்ரேஷன் நீங்கள் திருத்திக்கிட்டாலே அடுத்த உங்கள் பிள்ளைகள் பார்க்கும்போது அதேமாரி அந்த ஜென்ரேஷன் நல்லபடியாக அழகாக வளர்கிறதுக்கு இருக்கும். ஒரு சில குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மரியாதையாக அம்மா அப்பா நடத்துவாங்க. ஒரு ஒரு குடும்பத்தில் கேட்கவே முடியாது நடத்துவாங்க. அதால் மெயின் உங்களோட முதல் தெய்வம் அம்மா அப்பா. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அழகாக பண்ணி கொடுங்க. முடிஞ்சவரையில் உங்கள் கூடவே வச்சு பாருங்கள். ஏன்னா நம்மளோட லைஃபும் அவங்க லைஃப்பை தொலைச்சி தான் நம்மளை வளர்ப்பாங்க. அதேமாரி நம்மளோட லைஃபு கூடவே அவங்களும் கொண்டுட்டு போக பாருங்கள். தனியாக ஒதுக்கி வைக்காதீங்க. இறைவன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கவே கிடைக்காதுங்க. இப்போ ஒரு கோவிலுக்கு நம்ம போனோம் கூட சரி, முதல்ல அவர் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி முதல்ல அவரோட வாகனம். ஆனால் இப்போ பெருமாள்னா கருட வாகனம் இருப்பார் அவரோட வாகனம். அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு இறைவனிடம் நாங்கள் செல்கிறோம் உத்தரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகணும். அடுத்தது துவாரபாலகர் 2 பக்கமாக இருப்பாங்க. துவாரபாலகர் அவங்கக்கிட்டையும் உத்தரவு கேட்கணும். நாங்கள் இறைவனை தரிசிக்க போகிறோம், நீங்கள் ஐயனிடம் நீங்கள் உத்தரவு கேட்டு கொடுக்கணுன்னு. அப்போ அந்த மாதிரி இறைவனிடம் போகிறதுக்கே இவங்க 2 பேர்கிட்ட உத்தரவை கேட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம். இறைவனிட அதான் உத்தரவு கேட்டு நம்ம உள்ளே போகிறோம். அப்புறமா 3வது தான் நம்ம வந்து இறைவனை நம்ம தரிசிக்கணும். அது மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட தாயை வந்து முதல்ல நீங்கள் அதேமாதிரி முதல்ல வரும்போதே நம்ம வந்து ஒரு தாயை அங்கே வந்து சண்டிகேசர்னு ஒருத்தர் இருப்பார். சண்டிகேசர்னால் ஒரு கடவுளோட வந்து கணக்கு. இவன் இந்த பக்தன் வரவன் நல்லவனா கெட்டவனா, அவன் கையில் என்ன கொண்டு வந்திருக்கான் என்ன போகிறான்னு அவர் வந்து அவர் கணக்கு எடுத்து வெளியிலே அவர் கண்டுபிடிச்சி நம்மளோட சுவாமிக்கு வந்து சொல்வார் அவர். அப்படிப்பட்டு இருக்கும்போது இந்த சண்டிகேசருக்கு தெரியும் எவன் ஒருத்தன் வரான், இவன் வந்து அம்மா அப்பா கவனிக்கலை, கூட போதும் சரியாக பார்த்துக்கல, இவன் சுயநலவாதி அப்படின்னு அவர் இறைவனிடம் அவர் முன்கூட்டியே அவர் வந்து சொல்லி விட்டுருவார். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வரம். நீங்கள் உருண்டு பிறண்டாலும் அழுது புரண்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் சும்மா ஒரு பேருக்கு தான் நீங்கள் எந்த ஒரு தெய்வம் இந்த தெய்வம் தான் இல்லை, எந்த மதமாக இருந்தாலும் சரி தாய் தகப்பனை மறந்தவங்க எந்த தெய்வமும் கை கொடுக்காது. கை கொடுக்குற மாதிரி இருக்கும், கை விட்டுடும். ஏன்னா நீங்கள் ரஜினி படத்தில் நம்ம ஒரு வாட்டி நம்ம கேட்டிருப்போம், ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், கை விட மாட்டான், கெட்டவங்களை கொடுப்பான், கை விட்டுருவான்னு. அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பாயிண்ட்டு நல்லா புரிஞ்சு வச்சுங்க. எக்காலத்து கொண்டும் வந்து நீங்கள் வந்து முதல் உங்களுக்கு உயிர் கொடுத்த ஆசான் உங்களோட தாய் தகப்பன் இவங்களோட உயிரை நீங்கள் வளமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஆயுள் நீடிக்கும், உங்களோட பிள்ளைகளோட ஆயுள் நீடிக்கும். அது இல்லாமல் மனசு வந்து சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா சூரியன்னா ஆத்மா, சூரியன்னா அப்பா. அப்போ ஆத்மா திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு. எந்த ஒரு நம்ம இந்த பழிப்பாவம் பண்ணோம் அந்த பழிப்பாவம் பண்ணோம் அப்படின்ற எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆத்மா பலமாக இருக்கும். அடுத்தது வந்து சந்திரன் அம்மானா மனோபலம், சந்திரனா மனோபலம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அந்த மனசு வந்து உங்களுக்கு பலமாக இருக்கணும். மனம் பலமாக இல்லைன்னா நம்ம வீக்னஸ் ஆகிடும், எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு தோண்டிடுவோம். அப்போ மனம் பலமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து தாய் தான். அப்போ தாயை நல்லா பார்த்துக்கும் போது சந்திரன்ற கிரகம் உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும். இப்போ சூரியன் சந்திரன்ற அம்மா அப்பாவை நீங்கள் வந்து பார்த்துக்கும்போது உங்களுக்கு உண்மையிலே நல்லாவே இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மாந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மாந்தி பகவான்னா ஒரு நவகிரகத்தில் அது ஒரு தனி ஒரு கிரகத்தை சேர்த்திக்கல. அது யார் எந்தெந்த பிறப்பில் என்னென்ன துரோகம் பண்ணாங்களோ, எந்த உறவுக்கு துரோகம் பண்ணாங்களோ அந்த பாவத்தில் வந்து உட்காந்துருப்பார் மாந்தி பகவான். அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த எல்லா கிரகத்தோட பயங்கரமான சக்தி பார்த்திங்கன்னா நம்ம மாந்தி பகவான் என்ற ஒரு குளிகன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த மாந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 9ஆம் இடத்துல இருந்தாலே நம்ம வந்து நம்ம அப்பாவுக்கு நம்ம எதனா பண்ணியிருப்போம். அதாவது அப்பா இருந்திருந்தால், இல்லைன்னா நம்ம அப்பாவுக்கு எதாவது பண்ணியிருப்போம். இல்லை அப்பா நம்ம பண்ணலாம், நம்ம தாத்தா யாராவது பண்ணியிருப்பாங்க. இல்லை லக்னத்திலே இருந்தனா தாத்தாவுக்கு அப்பாவுக்கு தாத்தா அவங்க வந்து அந்த லக்னத்தில் மாந்தி இருந்தாக்கா அதுனா என்னென்னா அவங்க சரியாக அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கல, அவங்க வந்து துடிச்சு இறந்தாங்க அப்படின்றத சுட்டி காட்ட தான் இந்த 1, 5, 9 கண்டிப்பாக அந்த மாந்தி பக்கம் உட்காந்துருந்தாலே வந்து தோஷங்க. அது அவங்க சரியாக அம்மா அப்பா கவனிச்சிக்காதால தான் நமக்கு வந்து அது பாதிப்பு வரும். ஏன்னா 1 என்பது மாந்தி பகவான் உட்காந்துருந்தா லக்னத்தில் வந்து மாந்தி பகவான் உட்காந்துருந்தாருன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட முகமே பார்க்கவே தனியாக தெரியும். யாருக்கெல்லாம் லக்னத்தில் மாந்தி பகவான் உட்காந்துருக்காரோ அவங்க முகமே தேஜஸாக இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல பாருங்கள், அது புத்திரஸ்தானத்தில் போய் உட்காந்தாருன்னா அதில் எல்லாமே டோட்டலாக நிறைய பிரச்சனை நமக்கு கொடுக்கும். அதே 9ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா இது பாக்கியம் எல்லாமே தடைப்பட்டுரும். நமக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் நமக்கு
பிரயோஜனமே இல்லை. அந்த அளவுக்கு அது ஒரு தோஷத்தை கொடுக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1, 5 நாம, தாத்தா, அப்பா இந்த 3 பாதத்தை சுற்றி சுற்றி வரும் நமக்கு. அதனால் வந்து நல்லா பார்த்துங்க. தாய் தகப்பனா நீங்கள் முடிஞ்ச வரலாம் இப்போ நீங்கள் ஏதாவது வயதான காலத்தில் நீங்கள் உணவு கொடுக்காம சரி இறக்கட்டும், அவங்க வயசாகிடுச்சு தானே பரவாயில்ல சீக்கிரமாக சாகட்டும் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அவங்க இறந்ததுக்கப்புறம் உங்களோட பிள்ளைக்கோ இல்லை பேத்திக்கோ அவங்க வந்து அந்த அந்த பாதிக்கப்பட்ட வந்து உட்காந்துருவாங்க. அதுவே உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து பிரச்சனையை கொடுக்கும். மெயினாக வந்து எந்த பாந்தி பகவான் இருக்கிறதுக்குன்னு ஒரு தனி பொசிஷன் இருக்குது. அந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு நல்லது. இந்த மாதிரி நான் சொல்கிற 1, 5, 9 பாக்கியஸ்தானமும் புத்திரஸ்தானமும் உங்கள் லக்னத்திலே வந்து உட்காந்துட்டாருன்னா இதுதான் பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை கொடுக்கும். ஒன்று தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கும். வலுவாக இருந்துச்சுன்னா அது யாராவது கொடுமை பண்ணி ஒரு தாய் தகப்பன் இறந்தாங்கன்னா அவர் உட்காந்துருக்கிற ஒரு நட்சத்திர சாரத்தில் எதனா ஹெவியாக உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பாக சரியாக பண்ண முடியாதுங்க. அப்படிலாம் ஒரு தோஷம் இருக்குது. அதனால் மக்களாக்கி இந்த இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் சரி, உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் அருகிலே வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கள நீங்கள் பார்க்க உங்களுக்கு ஆத்ம பலமும் மனோபலமும் கூடும். அது இல்லாமல் ஒரு சக்தி அதாவது இப்போ பழமையான கோவில் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க. நான் என்னை பொறுத்த பழமையான கோவிலுக்கு தான் நான் போவேன். அந்த பழமையான கோவிலுக்கு போகிறேன் நிறையா வந்து சக்தி இருக்கும். அதாவது எவ்வளோ ஆண்டுகள் அந்த கோவில் கடந்து வந்திருக்குமோ அந்த கோவிலும் அதிகமான சக்தி இருக்கும் புதுசாக இருக்கிற கோவிலை விட. அதே மாதிரி தான் நம்ம தாய் தகப்பன்கிட்ட அவங்க எவ்வளோ வருஷங்களை வந்து கடந்து வந்திருப்பாங்க. அந்த அனுபவம் இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்க வந்து ஒரு உரமானவங்க மாதிரி, ஒரு தழைச்ச மரம் அவங்க நம்ம கூட வச்சுக்கும்போது நமக்கு இன்னும் தைரியம் கொடுக்கும். அதாவது நம்மளோட உயிர் நமக்கு எதனா ஒரு பிரச்சனை இருந்தால் கூட சரிங்க, இந்த தாய் தகப்பன் பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக போகாது. அதில் ஒரு கதை கூட நமக்கு சொல்லுவோம். விநாயகர் கதையை பாருங்கள். அவர் சிவபெருமான் கதையிலே தலையை சீவிட்டும் போது, அது முழுசாக சொல்கிறது நம்ம டைம் பத்தாது, சீவிட்டும் போது கடைசியாக வந்து அவருக்கு திடீர் சரி பார்வதி தேவி வந்து சொல்கிறாங்க இந்த விநாயகருக்கு உயிர் வர வைக்கணும் என்ன பண்ணணுன்ட்டு. அப்போ வந்து என்னென்னு ஆலோசிக்கிறாங்க. அப்போ நாரதர் சொல்கிறாரு, இப்போ இந்த விநாயகருக்கு வந்து திரும்ப உயிர் வர வைக்கணும்னா தாய் பக்கம் திரும்பாத எந்த யார் இருக்காங்களோ, அதாவது விலங்காக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும், யார் திரும்பாமல் அந்த குழந்தை தாயோட பக்கம் திரும்பாமல் ஆப்போசிட் திரும்பி இருக்கோ அந்த தலையை கொண்டாந்து தான் வச்சோம்னா விநாயகருக்கு ஒட்டிக்கும் தலை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா போயிட்டு எல்லாருமே வந்து அந்த காவலாளிங்க எல்லாமே போயிட்டு ஒவ்வொரு அதாவது மனிதர்களையும் பார்க்குறாங்க. தாயோட குழந்தை எல்லா குழந்தையுமே தாயை பார்த்து தான் தூங்குது. அதேமாரி விலங்குகளை நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. அதுமாரி ஒரு யானை மட்டும் அது குட்டி வந்து தாய் இல்லாமல் ஆப்போசிட்டில் திரும்பி படுத்துருந்துச்சு. உடனே சொன்னாங்க அந்த தாயை வந்து அது மாதிரி அதை மட்டும்தான் நம்ம வந்து தலையை வெட்டி எடுக்க முடியும். தாய் பக்கம் திரும்பி இருக்கிற குழந்தைங்க வந்து வெட்டி எடுக்க முடியாதுன்றது ஒரு நிதர்சனம். அதனால் அந்த யானை அம்மா பக்கம் இல்லாமல் திரும்பி படுக்கிறதால அந்த குழந்தையோட அந்த யானைக்குட்டியோட தலையை அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம விநாயகருக்கு பொருத்தினதாக வரலாறு சொல்லுது. அது மாதிரி தாய் பக்கம் நீங்கள் கூடவே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து தாய் தகப்பன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். யாருமே தயவு செஞ்சு தாய் தகப்பனை நீங்கள் விட்டுறாதீங்க. அதுதான் உங்களோட மூலமான உயிர். நீங்கள் அவங்கள எவ்வளோக்கு நீங்கள் உயிராக நீங்கள் பாதுகாக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களோட உயிர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சேமிக்கப்படும். அங்கே போட்டுக்கிட்டே இருப்பாங்க கணக்கு. நம்மளுக்கு மேலே இருக்காங்க இல்லையா, அவங்க கணக்கு போடுவாங்க. இவன் தாய் தகப்பன் எவ்வளோ நாள் இவன் வயசை வந்து கடத்தி அவங்க வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம குழந்தையில வந்து நம்ம பிறக்கும்போது அவங்க எப்படி வளர்த்துருப்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் பார்த்து வளர்த்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து வயசான காலத்தில் நம்ம பார்த்து தான் நம்ம வளர்த்து கொண்டுன்னு போகணும். அவங்கள இருக்கிறவங்களும் அழகாக நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக இன்றைக்கும் பிராமின்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஒரு சிலர் தவிர அவங்க மட்டும்தான் அவங்க ஒரு சில மதங்கள் மட்டும் பெற்றவங்கள முஸ்லீம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, அவங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்து மதத்துலலாம் நிறைய வந்து சுயநலமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் மக்களாக அங்கே தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் 1000 கோயில் சுற்றுறது பெருசு இல்லை. தாய் தகப்பனை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டு நீங்கள் பல கோயில் போனாலும் நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும். அதனால் இறைவனிடம் நீங்கள் ஏமாற மாட்டார். நீங்கள் வந்து இறைவனை ஏமாற்றணும்னு நினச்சிக்காதீங்க. இறைவன் வந்து அவருக்கு கணக்கு தெரியும். நீங்கள் என்னதான் கும்பிட்டாலும் கையை விட்டுருவார். நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நடக்கவே நடக்காது. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மக்களே. உங்கள் தாய் தகப்பனை எக்காரந்து கொண்டு விடாதீங்க, உங்ககிட்டே வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையான பூர்த்தி பண்ணுங்கள். நீங்களே ஒரு கேள்வி கேட்கலாம், எனக்கு தாய் தகப்பங்க எதுவுமே செய்யலை, சொத்து வைக்கல, எதுவுமே வைக்கல, அவங்க என்னை நல்லா வளர்க்கலை. ஓகே, அது வந்து அவங்களோட கர்மா, அவங்க ஏதோ ஒரு கர்மா, அது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். ஆனால் அது நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா
தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி கூட அவரோட பாடத்தை படிக்கும்போது கூட அதை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் தாய் எந்த நிலையில் உங்களை வளர்த்தாலும் சரி, உங்களை கெட்டவங்களாக அவங்க இருந்தாலும் சரி, உங்களோட கடமையை நீங்கள் தேடி போய் நீங்கள் செஞ்சு தான் ஆகும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களோட உயிரும் வளமும் குடும்பமும் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் என்ன தான் உயர பறந்தாலும் திடீர்னு கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு தான் அவரோட தத்துவத்தில் இருக்கும். அதனால் மக்களை நீங்கள் என்ன தான் வசதி படைச்சு நீங்கள் என்ன தான் உயர பறந்தாலும் தாயை கவனிக்காதவங்க நீங்கள் எதுக்குமே யூஸ் இல்லை. கடவுளும் கைவிட்டுருவார். கடைசி காலம் உங்களோட கடைசி காலம் ரொம்ப வறுமையிலும் மறுமையிலும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் பணமாக இருந்தாலும் ஏதாவது நோயில் நம்ம மாட்டி சிக்கிப்போம். அதனால் முடிஞ்சளவு உங்களோட தாய் தகப்பனா நீங்கள் கூடவே வச்சுக்க பாருங்கள். அவங்களோட பார்வை உங்கள் மேலே படுற மாதிரி இருக்கட்டும். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வசதியை சின்னதாக ஒரு ரூம் கட்டி விட்டு கூட நீங்கள் இருங்க. ஏன்னா உங்களோட பார்வையில் இருந்தால் உங்களுக்கு பலம், உங்களோட குழந்தைங்களுக்கும் ஆயுள் கூடும். இது பல ஆராய்ச்சி நான் கண்ட அனுபவம் உண்மை. அது மக்களாகி அதுக்கு தான் தெரிவிக்கிறேன். அதனால் மக்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களும் இனிமேல் தாய் தகப்பு நல்லபடியாக பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் இதை பற்றி நிறைய சொல்லலாம். நமக்கு நீங்கள் அதிக நேரம் நீங்கள்லாம் இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய நேரம் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது மக்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.